திருவண்ணாமலை திருவண்ணாமலை சரணாகதி அடையணும். உங்கள் ராசியில் இருந்த சனி 2ஆம் இடத்துக்கு போகிறார். கடைசி 2.5 வருஷம் 7.5 சனியில் இருக்கிறீங்க என்பது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அனுமனை போட்டுக்கணும். ஏன்னா 7ஆம் இடம் வந்து உங்களுக்கு சூரியன் வீடு. அதனால் என்ன பண்ணும், கும்பம் அனுமனை பிடிச்சிக்கணும், அனுமன் சாலிசா கேட்கணும், ஆதித்யர்தம் கேட்கணும். இதெல்லாம் நிறைய பலத்தை கொடுக்கும். அதனால் வார்த்தைகளில் காது மூக்கு தொண்டை சளி பல்லு அசிடிட்டி ரிஃப்ளெக்ஸ் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. குடும்பத்தை அதிக கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய ராசியில் கும்பம் வரும். சிறிய வாக்குவாதங்கள், தேவையற்ற பிரச்சனைகள், தொழிலில் அற்புதமான அமைப்பு, ஆனந்தம், பேரானந்தம். தொழிலே இல்லை, உத்தியோகமே இல்லை, வியாபாரமே இல்லை, படிப்பே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், ரொம்ப இழுபறியாக இருந்துட்டேன், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு நினச்சிருந்தேன். கும்பராசிக்காரங்களுக்கு அற்புதமாக ஏற்படும். எல்லா விஷயத்திலும் ஏற்றப்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பூர்வீக சொத்தில் இருந்த பாதிப்புகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். வாகனத்தில் மட்டும் கொஞ்சம் டிரைவர் கண்ணை செஞ்சிருவார். இரவு நேர பயணங்கள் கண்டிப்பாக 12 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். ட்ரெயின், பஸ்ஸு, ஃப்ளைட் எல்லாம் பரவாயில்ல. ஆனால் உங்கள் தனிப்பட்ட காரு, 2 வீலரு இதில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. எங்கேயாவது ஒரு ஓரம் கட்டிட்டு ஒரு 5 மணி நேரம் நல்லா தூங்க வைங்க. டிரைவரும் தூங்கட்டும், நீங்களும் தூங்குங்க ஹாப்பியாக. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக பண்ணுங்க. ரொம்ப அர்ஜென்சி வேணாம். கடைசி நேரத்தில் கிளம்பி அர்ஜென்ட்டாக ஓடக்கூடிய கும்பராசிக்காரங்கள் மாட்டிப்பீங்க. ஏதாவது ஒரு வம்பு வழக்கில் பிரச்சனையில் மாட்டிப்பீங்க. தேவையில்லை. அதில் மட்டும் கொஞ்சம் செல்வி சொல்கிறத கேளுங்க.